ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாப்பா இப்போ விபிஎஸ் போகிறாங்க சர்ச்சில். அதாவது என்னென்னா, அது விடுமுறை வேதாகம் பள்ளி, அதோட ஷார்ட் ஃபார்வர்ட் தான் அது. அதில் நிறையா ஏதாவது கிராஃப்ட்லாம் செஞ்சுட்டு வரணும். நாங்கள் அதுக்காக ஃபஸ்ட் நாள் மரத்தில் இந்த மாதிரிலாம் வசனம் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள்லாம் எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு இந்த மாதிரி எழுதியிருக்காங்க பாருங்கள். மரம் வரைஞ்சி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மரம் அழகாக பெருசாக வரைஞ்சி அதில் ஹார்ட்டின் மாதிரி போட்டு அதில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? சிறுவர்களை நேசிக்கவும், இயேசுவிடம் வாருங்கள், பெரியோர்களை மதிக்க வேண்டும், தினமும் ஜெபம் செய்யவும், நன்மைகளை செய்யவும், பொறாமைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஏற்ற மாதிரி இதெல்லாம் ஒரு கனிகள் அப்படின்ற மாதிரி இந்த மரத்தில் கனிகள் இந்த மாதிரிலாம் இருக்கணும். பெரியவர்களை மதிக்கணும், சிறுவர்களை நேசிக்கணும், அதாவது கடவுளை துதிக்கணும், அதாவது எல்லாருக்குமே நன்மை செய்யணும், மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தலைப்புக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, நேற்று இதோட ஹோம் ஒர்க் பார்த்திங்கன்னா, கையை வச்சு நானே அழைச்சிட்றேன். ஹோம் ஒர்க் பார்த்திங்கன்னா கிரீடம், அதாவது கிரீடம் செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். கிரீடத்தில் பார்த்திங்கன்னா முத்து, பவளம், மரகதம் அது மாதிரிலாம் ஒட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரீடத்தில் அந்த கலரிங் போட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. மேலே எவ்வளோ அழகாக அந்த மாணிக்க இது மாதிரி கல் மாதிரி ஓட்டியிருக்காங்க. மாணிக்க கல், அதை சுற்றி வைரக்கல் மாதிரி பதிச்சா மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சுற்றி மரகதக்கல், என்ன கலர், ப்ளூ கலரில் வரும், என்னது கலர் எனக்கு தெரியல. அப்புறம் அது ஃபுல்லாக போட்டு சரி. இதுலேயும் பார்த்திங்கன்னா இயேசுவிடம் ஜெபம் பண்ணணும், அதாவது ஆண்டவரை துதிக்கணும், தவறு செய்தவரை திருத்தி மன்னிக்கணும். அதாவது ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா கூட அவங்கள மன்னிக்கவும் செய்யணும், அவங்கள திருத்தறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு. அனைவரும் சமம் என்று நினைக்கணும், எல்லாருமே நான் சமமாக நினைக்கணும், ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது, ஏழை பணக்காரங்க அப்படின்ற மாதிரிலாம் படித்தவங்க இதுன்னு எல்லாமே ஒரு சமமாக அன்பாக இருக்கணும் அப்படின்றது. பிறரை அழைத்து இயேசுவை பற்றி கொடுவோம். அதாவது கடவுளை வேண்டது எல்லாருமே நல்லது தான். அதை கடவுளை பற்றி எல்லாமே சொல்லி கடவுளுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அனைவருக்கும் உதவி செய்வோம், இதுதான் மெயினான இது பாருங்கள். அனைவருக்கும் உதவி செய்வோன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதனால் எல்லாருமே உதவி செய்வோம். அதாவது இந்த கிரீடத்தின்னா அந்த கிரீடத்தோடைய ஒரு பண்புகள், ஒரு ராஜாவுடைய கிரீடம்னும் போது அதோடைய பண்புகள் இதெல்லாம் இருந்தால் தான் அது நல்லது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நல்லா இருக்குன்னா எல்லாம் லைக் பண்ணுங்கள்.